Hi students, welcome to our NEXTGEN Academy. நம்ம வந்து இது பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம என்ன விஷயம் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 2. இது ஏன் நான் இது வந்து பார்ட் 1, பார்ட் 2 நான் வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இந்த இந்த பார்ட் 2ல வந்து நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்னன்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை. இதை நம்ம வந்து பார்க்க போறோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பைலிங்குவல்ல போயிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் தமிழ் போத்து. ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்கு பாருங்க. தி சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. டெமோகிராஃபி அதாவது மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல், இது நோட் பண்ணிக்கோங்க, எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் growth, பர்த் அண்ட் டெத் ரேட்டு, அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இப்படி வந்து நிறைய வகைகள் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பிளிட்டப்ஸ் இருக்கு. செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், லிட்ரஸி ரேஷியோ, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி விகிதம், பிறப்பு இறப்பு விகிதம், வளர்ச்சி விகிதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி, அடுத்து பாலின விகிதம், அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அடுத்து எழுத்தறிவு விகிதம், இது எல்லாமே வந்து அதாவது லிட்ரஸி ரேட், இது எல்லாமே வந்து இந்த பார்ட்ல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரி வாங்க இதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். சரியா? இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளர் காலம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1901ல வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 23.84 இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான வருஷம் 3 வருஷம், அதாவது 1921, 1951, 1961, அடுத்து 2011, இதுதான் கடைசியா வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடக்கும். சரிங்களா? எவ்ரி 10 இயர்ஸ்க்கு. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா சென்சஸ் 1901. இப்போ நான் ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த வருஷங்கள் தான் அப்படின்னு ரொம்ப முக்கியம்னு சொன்னா, இப்போ 1911ல பாத்தீங்கன்னா 0.56 இருக்கும் வளர்ச்சி, சராசரி ஆண்டு வளர்ச்சி வந்து 0.56 இருக்கும். ஆனா 1921ல பாத்தீங்கன்னா சடனா வந்து மைனஸ் போயிடும், -0.03ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? 1921ல அது ஏன் நான் பின்னாடி சொல்றேன், அது பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 1951ல பாத்தீங்கன்னா 1.25 இருக்கும். அடுத்து திடீர்னு பாத்தீங்கன்னா 1961ல 1.96 மாறிடும். 1.25ல இருந்து 1.96 மாறிடும். அடுத்து இந்த 2001ல பாத்தீங்கன்னா 84.33 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 84 லட்சமா இருக்கிறது வந்து என்னன்னு ஆகும்னா 102 கோடியா மாறிடும். அப்பதான் வந்து நம்ம 100 கோடி வந்து டச் பண்ணிருப்போம். 2021ல பாத்தீங்கன்னா நம்ம 121 கோடி இருக்கும் நம்மளோட பாப்புலேஷனு. இங்க 1.97, இங்க 1.66 இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓவர் a period of, இங்க இருக்கு பாருங்க, ஓவர் a period of 100 years India has quadrupled its population size. In terms the size of population, India ranks second in the world after China. இங்க பாருங்க, இங்க ரொம்ப முக்கியமான டேட்டா இருக்கு. India has only 2.4% of world geographical area, contributes less than 1.2% of world's income அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்லையும் பார்த்துடலாம். கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. எது? இந்தியா. அடுத்து உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2% வருமானமும் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது but accommodates about 17.5% of world population. அதாவது geographical area பாத்தீங்கன்னா 2.4%, அதுல பாதி டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 1.2% அதனோட என்னது வருவாய், இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 17.5% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து எங்க இருக்காங்கன்னா இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு முக்கியமான சொல்றாங்க பாருங்க, இந்த அதர் வேர்ட்ஸ் எவ்ரி 6th person in the world is an Indian. இப்போ நீங்க ஏதோ ஒரு கண்ட்ரில போயிட்டு, அமெரிக்கால போயிட்டு ஏதோ ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 6 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா யாராதான் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும்
அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இங்க இருக்கு பாருங்க. இன்ஃபேக்ட் தி கம்பைன்டு பாப்புலேஷன் ஆஃப் ஜஸ்ட் 2 ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேசையும் மகாராஷ்டிராவையும் சேர்த்து அதனோட பாப்புலேஷனை கணக்கு போட்டோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தி தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு அதை விட வந்து அதிகமா இருக்கும். சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் லார்ஜர் பாப்புலேஷன் தேன் மெனி அதர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மாநிலத்தோட எண்ணிக்கை அந்த நாட்டோட எண்ணிக்கையோடய வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப இங்க கவனிங்க, இதான் முக்கியமான விஷயம். இதுல டேபிளர் காலத்திலே இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? இங்க பாருங்க, காலரா, பிளேக், இன்ஃபுளுன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 இருந்து 1921 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. 1911 to 1921 இங்க இருக்கு பாத்தீங்களா? 1911 to 1921 இந்த இடத்துல தான் வந்து இந்த டைம் பீரியட்ல இருந்து இந்த டைம் பீரியடுக்குள்ள இந்த நோய்கள்லாம் வந்ததுனால மைனஸ்ல போயிடுச்சு மக்கள் தொகை, நிறைய இறப்பு ஏற்படுது. அடுத்து 1921 மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஆண்டு வந்து பெரும் பிரிவினை ஆண்டு? 1921 வந்து இந்த மாதிரி சரிவு ஏற்பட்டதுனால இந்த ஆண்டு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, the negative growth rate during 1911 to 1921 was due to the rapid and frequent occurrence of epidemics like cholera, plague and influenza, and also famines. The year 1921 is known as year of great dividend. ஆப்ஷன்ல இருக்கும் the year of great dividend அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 1911 year of great dividend divide 1911 1921 1931 1941 இருக்கும். அப்போ நீங்க 1921 இதான் வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட். சரிங்களா? ஃபார் இந்தியாஸ் பாப்புலேஷன் as பாப்புலேஷன் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் அந்த டைம்ல. சரிங்களா? அதுக்கு அடுத்து 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் என்ன ஆகுதுன்னா 1.33% இருந்து 1.25 ஆக குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு. அது வந்து என்னன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 பாத்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. During 1951, population growth rate has come down from 1.33% to 1.25%. Hence, it is known as year of small divide அப்படின்றாங்க. அது year of great divide, இது year of small divide அப்படின்னு சொல்றாங்க. 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, அதாவது எக்ஸ்ப்ளோஷன் என்கிறோம். 2001 மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை கடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். In 1961, the population of India started increasing at a rate of 1.96%, that is 2%. Hence, 1961 is known as year of population explosion. In the year 2001, the population of India crossed 1 billion 100 crore mark வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து the 2011 census reveals growth of young population which is described as demographic transition அப்படின்னு சொல்றாங்க. 2011 எந்த ஆண்டு வந்து மக்கள் தொகை மாறுதலை குறிக்கின்றது? described as demographic transition கேட்டாங்கன்னா 2011 ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து என்னது யூத் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பாக்குறோம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் பத்தி பார்க்கலாம். அதாவது க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் பர்த் பர் 1000 ஆஃப் பீப்புள், அதாவது 1000 பேருக்கு எவ்வளவு பேர் பிறந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு கணக்கு. அதாவது குழந்தைகள் பிறப்பு விகிதம் வந்து இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்றாங்க. இறப்பு விகிதம் வந்து இது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் பர்த் பர் 1000 பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன். நம்பர் ஆஃப் டெத்ஸ் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன். தி பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்ஸ் ஆஃப் இந்தியா டியூரிங் வேரியஸ் இயர்ஸ். இதுல நீங்க ரீசெண்ட் டேட்டா மட்டும் பாத்துக்கோங்க. 2011 மட்டும் பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா சிபிஆர் பர்த் ரேட் வந்து 21.8, டெத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7.1, அதாவது 7 பேர் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு.
21 பேர் பிறக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1951ல பாருங்க பர்த் ரேட் எப்படி இருந்திருக்குன்னு 39.40 பேர் பிறந்திருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 28 பேர் இறந்திருக்கிறாங்க. பாதிக்கு பாதி இருக்க மாதிரி, பாதிக்கு இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல பாருங்க பிறப்பு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள நம்மளோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இறப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, பிறப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஜெனரல் சோர்ஸ் வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்து அதை இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து 1951ஆம் ஆண்டு 39.9 இருந்த இது இங்க ஃபுல்லா இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இங்க பாருங்க, கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், கேரளால வந்து குறைந்த பிறப்பு விகிதம் அதாவது 14.7ம், உத்தரப்பிரதேசம் வந்து 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பர்த் ரேட் வந்து எங்க அதிகம், எங்க கம்மி? கேரளால வந்து கம்மி, அடுத்து வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து அதிகம். இது என்னது? பர்த் ரேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், அதாவது 6 பேர் தான் இறக்குறாங்க. ஆனா ஒரிசா அதிக, அதாவது டெத் ரேட்னு பாத்தீங்கன்னா வந்து எங்க மேற்கு வங்காளம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக குறைந்த பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஒரிசால வந்து பர்த் ரேட் வந்து அதிகம், ஒடிசா. சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. கொண்டுள்ளது. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில், அதாவது 2001 to 2011ல பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும், மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பீமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீமாரு அப்படின்னா பிஐனா பீகார், அடுத்து எம்ஏனா மத்திய பிரதேஷ், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமாரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இங்கிலீஷ்ல பாத்திரலாம். இங்க இருக்கு பாருங்க. இதை நம்ம இப்ப பார்த்தோம். இட் ஹாஸ் ரேபிட்லி இன்க்ரீஸ்ட், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அடுத்து இங்க கீழே வந்துருவோம். அதாவது வெஸ்ட் பெங்கால் பீமாரு, ஒரு நிமிஷம் மேல இருக்கான்னு பாத்துறேன். ரைட். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா it has declared Kerala has the lowest birth rate 14.7 and உத்தரப்பிரதேஷ் has highest birth rate. கேரளா வந்து கம்மி, உத்தரப்பிரதேஷ் வந்து அதிகம். இது வந்து என்னன்னா பர்த் ரேட். அடுத்து டெத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஹாஸ் லோவஸ்ட் டெத் ரேட், அதே மாதிரி ஒடிசா வந்து ஹையஸ்ட் டெத் ரேட். அமாங் தி ஸ்டேட்ஸ் பீகார் ஹாஸ் தி ஹையஸ்ட் decadal growth rate of population while Kerala has lowest growth rate. The 4 states எது? பீகார், மத்திய பிரதேஷ் பிஐபி, எம்ஏ மத்திய பிரதேஷ், ஆர் ராஜஸ்தான், அடுத்து உத்தரப்பிரதேஷ் பீமார் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி ஹை பாப்புலேஷன். அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிசைடிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு பர்சன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னது? டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஃபார்முலா என்னது? டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் தி ரீஜன். ஒரு குறிப்பிட்ட லேண்ட் ஏரியா, இப்ப இந்த சவுத் இருக்குன்னா, இந்தியாவோட சவுத் இருக்குன்னா, இப்ப இங்க தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, இந்த லேண்ட் ஏரியா எவ்வளவு இருக்கு, அந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, மக்கள் தொகை வந்து மேல டோட்டல் பாப்புலேஷன், அந்த லேண்ட் ஏரியா எவ்வளவோ அது கீழே டிவைடட் பை, இதுவே மாத்தி கூட கேட்கலாம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 1951ல 117 பேர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 117 பேர் இருக்கிறாங்க. ஆனா 2011ல 382 பேர் ஒரு ஸ்கொயர் மீட்டர். அது ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க சென்னையில எடுத்துக்கிறீங்க, ஒரு ஏரியா எடுத்துக்கிறீங்க, இப்ப ஆவடின்னு ஒரு ஏரியா எடுத்துக்கிறீங்க. அந்த ஆவடின்ற ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்ற ஏரியா எடுத்துல அது பெரிய அபார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல குறைஞ்சது வந்து ஒரு 1000 வீடு, ஒரு 300 வீடு, அந்த மாதிரி 1000 வீடு இருக்காது. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 100 வீடு, ஒரு வீட்டுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா கூட 300 பேர். இப்பெல்லாம் அப்படித்தானே கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து 2011ல 382ஆக உயர்ந்திருக்குது. ஜஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் லெஸ் தென் 100, பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ரேபிட்லி ஃப்ரம் 117 to 325 in 2001. அடுத்து பாத்தீங்கன்னா 382. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் 2011 சென்சஸ் படி இதை பார்த்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து
The pressure of population of land has been rising. Kerala, West Bengal, Bihar, Uttar Pradesh have higher density than India's average density. Bihar is the most densely populated state in the country with பாருங்க பீகார்ல வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்கிறாங்க லிவிங் பர்சன்ஸ், ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால். அதே வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா இது வந்து பீகார்ல வந்து டென்சிட்டி, அதாவது டென்சிட்டி வந்து பீகார்ல வந்து அதிகமா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 880 பேர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி இதுவும் அதிகமா தான் இருக்கு. அடுத்து கம்மியான டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா 17 பேர் தான் இருக்காங்க பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. சரிங்களா? அதை இங்கேயே கொடுத்திருப்பாங்க, அதை தமிழ்லயும் பாத்திரலாம். மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த நிலப்பரப்பு மாற்ற போது அதிகம் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்கள் தொகை அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை, குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஓகேங்களா? டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதான் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்திருப்போம். லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். சரிங்களா? ஓகே, டன். இது ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் நான் இதை இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதுல அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். பீகார் இந்த நம்ம இங்க பார்த்துட்டோம், இங்கிலீஷ்ல அதை பார்த்துட்டோம். சரி, அடுத்து வேற என்ன இதுல இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா 17 பேர் ஆந்திர பிரதேஷ்ல தான். அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து 17 பேர். ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு சாரி, அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம் பாத்தீங்கன்னா இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கின்றது. 1000 மேல்ஸுக்கு எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் அப்படின்னு சொல்லிட்டு பாலின சமநிலை பத்தி ஒரே நிமிஷம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலின சமநிலை வந்து எப்படி இருக்கு. பாலின நிலை வந்து பாத்தீங்கன்னா 1951ல பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 946 தான் இருக்காங்க பெண்கள். அப்போ ஷார்டேஜ். அடுத்து 2001ல பாத்தீங்கன்னா 933 தான் இருக்காங்க. இப்போ 2011ல பாத்தீங்கன்னா 940. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. அதாவது இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னது, ஹரியானால இங்க கவனிங்க. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. எங்க ஹரியானால, இது நோட் பண்ணிக்கோங்க. ஹரியானால வந்து 877 பெண்கள் தான் இருக்காங்க. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்களின் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு கேரளால பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1084. இங்க வந்து 84 பெண்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்போ கேரளால வந்து மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹரியானால வந்து பெண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அதனால ஹரியானால இருக்க பசங்களாம் என்ன பண்ணும், கேரளா இந்த மாதிரி சைடு பொண்ணுங்க தான். ஏன்னா இங்க பெண்களின் விகிதமே கம்மியா இருக்கு. அதுதான் விளையாட்டா சொன்னாலும் உண்மை அதுதான். சரி, ஓகே, இங்க இங்கிலீஷ்லயும் பாத்திரலாம். செக்ஸ் ரேஷியோ, இட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் டு மெஷர் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரிவைலிங் ஈக்விட்டி பிட்வீன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அட் தி கிவன் பாயிண்ட் டேபிள். இதை நம்ம பார்த்துட்டோம். இதுல இங்க கொடுத்திருப்பாங்க. Haryana has the lowest sex ratio of 877 2011 among the other states, while Kerala provides better status to women is compared to the other status. இங்க பாத்துங்க 1084 பெண்கள் ஃபீமேல்ஸ். அப்ப கேரளால பெண்களின் எண்ணிக்கை அதிகம், ஹரியானால பெண்களின் எண்ணிக்கை கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பர்த். இதுதான் ரொம்ப முக்கியங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, நம்ம எவ்வளவு நாள் வாழ்வோம் அப்படின்றத இங்கே கணிச்சிட்டாங்க. பார்க்கலாம். பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் ரெஃபர்ஸ் டு தி மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் at birth. The life expectancy has improved over the years. Life expectancy is low when death rate is high. Life expectancy is low when death rate is high. அதிகமான இறப்பு இருந்துச்சுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து என்னவா இருக்குன்னு அர்த்தம், கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அந்த அதர் ஹேண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஹை when death rate is low அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகே, அது நம்ம டேபிளர் காலம்ல பார்த்தா தெரியும். ஒரே நிமிஷம். இங்க இருக்கு பாருங்க, இங்க வந்துடலாம்.
1951 வந்து ஆண்கள் வந்து 32 வருஷம் வாழ்றாங்க, ஃபீமேல் வந்து 31 வருஷம் தான் வாழ்றாங்க. ஆவரேஜா 32 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2011 மேல் வந்து 62 வயசு வரைக்கும் இருக்காங்க, ஃபீமேல் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, ஓவராலா 63 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, எந்த நோய் நொடி இல்லாம அப்படின்றாங்க. பாருங்க நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆவரேஜா 62 வயசு வந்து மேலு, 64 வயசு வந்து ஃபீமேல், இவ்வளவுதான் வந்து நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் என்னது? லிட்ரஸி ரேஷியோ. லிட்ரஸி ரேஷியோ என்னது? இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4இல் ஒருவர் எனவும் பெண்களில் 12இல் ஒருவர் எனவாகும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம் டேபிள் காலம் பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இங்க பார்த்துடலாம். எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 1951ல கல்வி அறிவு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 18 பேருன்னு வச்சுக்கலாமே. அதுல 18%, அதுல 27 வந்து ஆண்கள், வெறும் 8 பெண்களுங்க. பாருங்க இப்ப கம்பேர் பண்ணலாம். 2011ல பாத்தீங்கன்னா 74% வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அதுல 82% ஆண்கள், 65% தாங்க பெண்கள். இப்ப தெரியுதுங்களா ஏன் 33% இடஒதுக்கீடாவது கொடுத்து பெண்களை வந்து முன்னேற்றணும்னு சொல்லி எல்லாருமே வந்து உமன் எம்பவர்மெண்ட்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. சோ கேரளா வந்து 94% உடன் அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91. கேரளா தாங்க அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலமா இருக்கு. அடுத்தபடியாக யார் இருக்காங்கன்னா மிசோரம் இருக்கிறாங்க. அடுத்து கோவா இருக்கிறாங்க, எழுத்தறிவு விகிதம் கொண்டிருக்கிறது. அடுத்து ஹிமாச்சல் பிரதேசம் வந்து 82, மகாராஷ்டிரா வந்து 82.3, அடுத்து சிக்கிம் 81.4 மற்றும் தமிழ்நாடு பாருங்க 80%. மொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து நம்ம 80%, கேரளா வந்து 14% நம்மளோட அதிகமா இருக்கிறாங்க. 2011 படி பீகார் தாங்க கடைசி எழுத்தறிவுலே வந்து 61.8% வந்து ரொம்ப கம்மியா குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. யாரு? பீகார். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. குறைவா இருக்கிறது பீகாரு, அதிகமா இருக்கிறது ஏன்? கேரளா. சரிங்களா? ஓகே. அடுத்து இங்க it refers to the number of literates as a percentage of the total population. 1951 only 1/4, சாரி லிட்ரஸி ரேட் தானே எழுத்தறிவு விகிதம் நம்ம இங்க பாருங்க 1/4 of the males and 1/12 of the females were literates அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 82% of males 2011, 65.5% of females were literate given overall literacy rate வந்து எவ்வளவு 74.04 அப்படின்னு சொல்றாங்க. when compared to the developed countries, even Sri Lanka this rate is very low, and even Sri Lanka this rate is very low அப்படின்னு சொல்றாங்க. லிட்ரஸி ரேஷியோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதோட மக்கள் தொகை வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து இயற்கை வளங்கள். இது வந்து நம்ம எதுல பார்க்கலாம்? பார்ட் 3ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற சின்ன லைக்கும் நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ டு தி நெக்ஸ்ட் ஜென் அகாடமி ப்ரிப்பரேஷன். நம்ம இந்த கம்ப்ளீட்டா இந்த லெசன் இன்னும் 2 பார்ட்ல நான் முடிச்சிடறேன். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஒரு பார்ட்டும், அடுத்து வந்து தலைவர்கள் வந்து கொஞ்சம் பேசியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், முக்கியமான தலைவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. அதை பத்தியும் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ வெரி மச். பார்ட் 3ல மீட் பண்ணுவோம்.